டேய் பசங்களா, நேற்று புதைய தவிர வேற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க. இன்னைக்கு எவன் புதைய கண்டுபிடிக்கானோ அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கை தங்கம். டேய் புலி, அந்த மேப்பை என்ன இருக்கா படி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேலிகுண்டு தேலிகுண்டு சேபிகுண்டு சேபிகுண்டு புதையல்குண்டு புதையல்குண்டு. சரி, தேட ஆரம்பிப்போம். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், கோடீஸ்வரா அனுபவிப்பாய். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், கோடீஸ்வரா அனுபவிப்பாய். ஒரு சுறவழி கிளம்பியதே. பாஸ், இன்னைக்கு எல்லா கண்ணி வீட்லேயும் கடலை ஸ்மெல்லு தான் அடிக்குது. நம்ம பையனுங்க எல்லாரும் குளத்து கிரவுண்டில் தான் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேய் புதையில தேடுங்கடா. பாஸ், கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னடா புதையல் கிடைச்சிருச்சா? இல்ல பாஸ், நேற்று கிடைச்ச சட்டியோட இன்னொரு ஆர்பிஸ் கிடைச்சிருச்சு பாஸ். டேய் புதையிலே தேடுங்கடா. உங்களை வச்சு ஒரு ஊருகா கூட போட முடியாது போல. அண்ணே, ஊருகா படக்கையில் ஒரு மாஸ்டர் இருக்காரு, நான் என்ன கூட்டிட்டு வரட்டா? டேய் சும்மா இருடா, உள்ளதே கோலம் நிறைஞ்சு கிடக்கு. டேய் நீங்க புதையிலே தேடுங்கடா. ஊருக்குள்ள அடி வாங்கி தந்துருவே போல. அண்ணே, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. இவன் எந்த பாவன நாடகத்தை காட்ட போறானோ? என்னடா கிடைச்சு? அங்க கூட்டத்துக்கு இருக்கு பாருங்க. டேய் தூக்குங்கடா அந்த தங்கத்தை. எங்களை வச்சுக்கிட்டு I am very happy. Start music. ஒரு சுறவழி கிளம்பியதே, நான் தான் புதையில கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒரு கை தங்கம் எக்ஸ்ட்ரா. உனக்கு இல்லாத தங்கமாடா. சரி நம்ம டேய் புலிமுக்கா, ஏன்டா பெட்டி திறக்க மாட்டேங்குது? அண்ணே, அவசரப்படாங்கண்ணே. அது ஒரு மந்திரமோ 3 விடுகதையும் போட்டிருக்கனே. அதை சரியா சொன்னாதான் பெட்டியை திறக்க முடியுமா அவனே? சரிடா, அதை உடனே படி. ஓம் கிரீம் பீம் சலீம். டேய் 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 புதையல் பெட்டி திறக்க மந்திரம் போடுறதா? அவன் பசங்க சட்டியை திறக்க மந்திரம் போட்டினதா? அண்ணே, நான் சரியா தான் சொன்னேன். நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கல, அந்த குடமுக்கு ரைமிங்ல அடிச்சு விட்டாமனே. சரி சரி, அப்ப இன்னொருக்கா படி அந்த மந்திரத்தை. அண்ணே, ஒரு மந்திரத்தை ஒரு கதை சொல்ல முடியாம போட்டிருக்கு. எம்ம அந்த கடவுளா பார்த்து வழி கட்டினதானே உண்டு. டேய் கொடை, டேய் கொடை, இனி இந்த பெட்டியை திறக்க பொறுப்பு உனக்கு தான். சரிண்ணே, இன்னைக்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு திறக்கலாம். சரி, நாளைக்கு இந்த பெட்டியை நீ திறக்கல, நீ இல்ல பாத்துக்க. ஹாய் வாணி, கிளாஸுக்கு போக மாடி. வரலன்னா விடாவா போற, வா போவோம். ஆமா ராணி, நீ யாரையும் லவ் பண்ணிருக்கியா? நான் யாரையும் லவ் பண்ணதில்லடி, ஆனால் என்ன நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாண்டி உன்னை பார்த்தது? நம்ம புஷ்பராஜ் மாமா லவ் பண்ணியிருக்காங்க, நம்ம கிளாத்தி ஓனர் வைத்திலிங்க மாமா லவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோவே நம்ம ட்ரூலி கிங் விஆர் பாலு மாமாவே லவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தங்கம்
கேரளா சிங்கம் நம்ம பேச்சு முத்து மாமா லவ் பண்ணிருக்காங்களா? அவர் பார்த்தா உன்னை இதுக்கு முன்ன முடிச்சிருப்பாங்க. ஓ உன்னை முடிச்சிட்டாங்களா? சி அது இல்லடி, அவர் ரொம்ப கோபமானவர். மற்றவங்க போல பேசிட்டுலாம் இருக்க மாட்டாரு. ஸ்டேட்டட் ஆக்ஷன் தான். சரி, நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியாடி? இன்னும் இல்லடி. ஆனா எனக்குன்னு ஒருத்தன் இப்போ எங்கே இருந்து கிளம்பியிருப்பான். டேய் அங்க பாருடா, ஒரு சூப்பர் ஃபிகரம், ஒரு சுமாரான ஃபிகரம் அங்க நிக்குது பாருங்கடா. டேய் இந்த 2 பொண்ணுங்களும் நம்ம கிளாஸ் தான்டா. நேத்தான் நம்ம கிளாஸுக்கு வந்தாங்க. அப்படியாடா? நான் நேற்று பார்க்கவே இல்லையாடா அந்த பொண்ணுங்களை. டேய் மச்சான், அந்த சூப்பர் ஃபிகரை பார்த்த உடனே நான் மெரசல் ஆயிட்டேன்டா. மச்சான் நீனே விழுந்துட்டியா? சரி, நீ உன்னை பிள்ளையாரு தாண்டா நீ காப்பாற்றணும். யாரு? நம்ம வைண்டமணி மாமாவா? டேய் அவரு இல்லடா, பூஜை வாங்குற பிள்ளையாருடா. டேய் நீங்க வேற சும்மா இருங்கடா. ஆல்ரெடி பாதி பேர் விளக்குமாறு கையுமா இருக்காங்க. நீங்க இன்னும் ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க. சரிடா மச்சான், அந்த பொண்ணுங்க கிட்ட போய் பேசலாம். எஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நாங்க தானம்மா கேட்கும், எங்க கிட்ட தான் சொல்லணும். ராணி. யாரோட ராணிமாணி? ஹலோ, என் பேரு ராணிங்க. ஓ நைஸ். டேய் மச்சான், அது ஏன் ஆளுடா. சாரி மச்சான். ஹலோ, உங்க பேர் என்னங்க? என் பேரு வாணி. வரணுமா? அதுக்குள்ள அவ்வளோ அவசரமா? ஹலோ வாணி. வானவிலா? டேய் என் பேரு வாணி. மச்சான் சாணி மாதிரி இருக்கா, பேரா படுறா வாணின்னு வச்சிருக்காங்க. டேய் சும்மா இருங்கடா, பொண்ணுங்க கிட்ட வம்பிழுக்காங்க. ஏம்மா நீங்க போங்கம்மா. போங்கடா பொறுக்கி பசங்களா. டேய் மச்சான் அவன் என்னடா சொல்றா? நாளைக்கு பார்த்துக்கலாம், வாங்கடா. அம்மா அம்மா. என்னடி ராணி? அம்மா, இன்னைக்கு காலேஜ் ஒரு 4 பசங்க கிண்டல் பண்ணாங்கம்மா. சுண்டல் பண்ணாங்களா? சுண்டல் பண்ணா கவர்ல வெயிட்டு வர வேண்டியதானடி. அட மெண்டல், சுண்டல் இல்ல கிண்டல். வேற என்னடி ஆச்சு? வேற என்னம்மா, அந்த 4 பசங்கள்ல ஒரு பையன் நல்ல பையனா இருந்தான். அவன் தான் எங்களை காப்பாத்தி விட்டான். யாரடி அது? எங்க கிளாஸ்ல இருக்க புஜ்ஜின்னு ஒரு பையன்மா. சரிடி, பார்த்து பத்திரமா நடந்துக்க. சரிம்மா, அப்பாவங்க. ஏண்டா அழுற? அப்பா என்ன அடிச்சுட்டாருமா? எதுக்குடா அடிச்சாரு? ஆசையா ஒரு முத்தம் கேட்டதுக்கு நீ நல்லா படிச்சதா உனக்கு முத்தம் சொல்லிட்டாருமா. அப்ப நீ நல்லா படி, அப்ப உனக்கு நிறைய முத்தம் தருவாவன. இன்னும் நம்ம வீட்டு வேலைக்காரி மட்டும் என்ன ஐஏஎஸ்ஆ படிச்சிருக்கா, அவளுக்கு மட்டும் டெய்லி முத்தம் கொடுக்காத. என்னடா சொல்ற? நான் இப்ப வாரு. அட பாவி, ஏன்டா அப்பாவை மாட்டி விட்டேன்? இன்னைக்கு எனக்கு 10 லட்சம் வேணும். அம்மா அடிக்கக்கூடிய அட்டில அப்பா கன்ஃபார்ம் டெத்து தான். ஊருக்குள்ள கேட்டா சொல்லலாம் அப்பா கள்ளச்சாரையும் குடிச்சு செத்துட்டாரு. அங்க வர 10 லட்சத்தை வாங்கி பைக் வாங்க. அட பாவி, வா என்ன நடக்கும்னு பாப்போம். டேய் அங்க பாருடா, வாணி வந்து நிக்கிறா. டேய் மோட்டு, நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைடா. டேய் ஏண்டா வாய் தொல்லையா? அதான் சொன்னேன், கோயிலில் கொண்டக்கடலை போடுறான்னு ரொம்ப வாங்கி தூங்க. கேட்டியா? டேய் மூதேவி, அது இல்லைடா, எனக்கு வாணி மேலே ஒரு இதுனா எதுடா? லவ் தான்டா. எத்தனை லவ்டா பண்ணுவ? அது போன வாரம், இது இந்த வாரம். வேற ஏன்டா இனி லவ் பண்ண மாட்டேன்னு சொன்ன? அது வேற வாய். வேற இது நார வாய். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் நான் பண்ணுறதுக்கே இப்படி சொல்கிறிய? நம்ம பிள்ளையார் கோயில் பக்கம் கொஞ்சம் வந்து பாரு. வாரத்துக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து வறுத்துட்டு இருக்காங்கடா. இப்படிலாம் இருந்தா எப்படிடா ஒரு படம்? டேய் நம்ம புஷ்பராஜ் மாமா அதோ அந்த பூரஸ் மரத்துல இருந்தால் கதை ஒரே கடலை போட்டே இருப்பார். அந்த மரம் ஒரு பக்கம் சரிஞ்சது காரணம் யாரு? அவர் தான்.
வேற யாரெல்லாம் இப்படி பண்றது பத்துலு? நம்ம சிங்கம் முத்துகிருஷ்ணனே அந்த அரசு மரத்துன்னு தான் கடலை போடாரு. கடலை போட்ட அவர் கை சும்மாவே இருக்காது. ஒரே குச்சி வச்சு நோண்டி நோண்டி மரத்துக்கு ஓட்டே போட்டார். வேற யாரெல்லாம் இப்படி பண்றது? டேய் அது பெரிய லிஸ்டுடா. வா நம்ம இப்போ வாணிக்கிட்ட போய் பேசலாம். வரலாம் விடவா போறா, வா பேசலாம். ஐயோ பொறுக்கி பசங்க வராங்களே. வாணி, நான் நேற்று உங்ககிட்ட அப்படி பேசிக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க. என்ன சார் இல்லை கேட்கா, ஏதோ உள்குத்து இருக்குமோ? ஏய் வாணி, என்ன உன் கோவம் என்ன தீரலையா? இல்லடா நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நீ என் கிளாஸ் பையனால அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா. டேய் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா, இப்போ தான்டா க்ளோஸ்ல பாக்குறேன். டேய் என்னடா சொல்ற? டேய் ஞாபகம் வந்துருக்குடா, ஒரு நிமிஷம் இருடா. டேய் நான் சொன்னமாடா பத்துலு, அவ எங்கேயோ கோயில்ல கனியாடம் வந்தானு, இந்த சுடலை கோயில்ல தான்டா கனியாடம் வந்திருக்கா. டேய் என்னடா சொல்ற? டேய் பதுலு என்னாச்சுடா? ஆடாத ஆட்டத்தை ஆடி அவனை கொன்னிட்டியடி. டேய் சும்மா இருடா, அவனுக்கு உயிர் இருக்கு, அவனை தூக்கு ஆஸ்பத்திரி போவோம். டைம் வேற ஆச்சு, பஸ்ஸை வேற காணல, வாணி வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாள. டேய் என்னை யாரடா தள்ளி விட்டது? யாரோ கூட இருந்தே குழி பறிச்சிட்டாங்க. எனக்கு வேற சாலை இருக்கு. போல இருக்கு. ஐயோ இருக்கு, இவன் நாய்க்கு எலும்பு துண்டு கிடைச்ச மாதிரி நம்மளே சுத்தி வரானே. நாய